தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம் நீரில் கரையக்கூடிய உரங்களுக்காகவே தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துக்காக ஆல்-19ங்கிற உரம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு பயிர் இப்போ தான் நீங்கள் நட்டிருக்கீங்க, வளர்ச்சிக்காக வேணும் அப்படின்னா MAPன்னு நம்ம சொல்லுவோம், மோனோ அமோனியம் பாஸ்பேட். இதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இது எல்லாமே 100% நீரில் கரையக்கூடிய உரம் தான். உப்பு மாதிரி நீங்கள் தண்ணியில் போட்டதுமே கரைஞ்சிரும். கொடுக்கக்கூடிய அளவும் 50 கிலோ 100 கிலோன்னு கொட்ட தேவையில்லை. ஒவ்வொரு பயிருக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம 5 கிலோ 10 கிலோ அந்த மாதிரி குறைச்சி கொடுத்துக்கலாம். வணக்கங்க. விஞ்ஞான வளர்ச்சி ராக்கெட் லான்ச்லேருந்து எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. நம்ம அக்ரிகல்ச்சர்லேயும் அதே மாதிரி தான் விஞ்ஞான வளர்ச்சிங்கிறது ரொம்ப அப்டுடேட்டாக இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்காக இப்போது தண்ணி விடுறதை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, சொட்டு நீரில் கொடுக்க ஆரம்பித்தோம், தெளிப்பான் முறையில் கொடுக்க ஆரம்பித்தோம். இப்போ அதிகபட்சமாக ட்ரோனில் கூட கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாத்துக்கும் நீரில் கரையக்கூடிய உரங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த நீரில் கரையக்கூடிய உரங்களோட பயன்கள் என்ன அப்படின்னா, ஈஸியாக நம்ம கொடுத்துக்கலாம். முழுக்க முழுக்க நீரில் கரையக்கூடியது அப்படிங்கிறதுனால டைரெக்டாக பயிர்கள் எல்லாமே எடுத்துக்குது. அதோட சத்தை எடுத்துக்கிறதுனால முழுமையான மகசூலையும் நம்ம எடுக்க முடியுது. இது எல்லாமே குறைஞ்ச விலையில் நல்ல பேக்கிங்கில் நல்ல தரமாக கிடைச்சது அப்படின்னா யாராவது வாங்காமல் இருப்பாங்களா? ஸோ எல்லா விவசாயிகளும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம் நீரில் கரையக்கூடிய உரங்களுக்காகவே தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துக்காக ஆல்-19ங்கிற உரம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் எவ்வளோ நாள் தான் யூரியா, பாஸ்பேட், பொட்டாஷு, கலப்புரம்னே கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ எல்லாருமே ட்ரிப் போட ஆரம்பித்ததுனால அதுக்கான உரங்களை தேடி நீங்கள் சூஸ் பண்ணி கொடுங்க. ஆல்-19ங்கிற உரம் உங்களுக்கு பயிர் இப்போ தான் நீங்கள் நட்டிருக்கீங்க, வளர்ச்சிக்காக வேணும் அப்படின்னா MAPன்னு நம்ம சொல்லுவோம், மோனோ அமோனியம் பாஸ்பேட். இதை நீங்கள் கொடுத்துக்கலாம். பயிர் நல்லா உறுதியாக வரணும் அப்படின்னா உங்களுக்கு கால்சியம் நைட்ரேட் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் கால்சியம் சத்தும் இருக்குது, நைட்ரஜன் சத்தும் இருக்குது. அப்படிங்கிறனால பயிர் உங்களுக்கு நல்லா உறுதியாகவும் திடமாகவும் வளரும். எல்லாம் தான் போட்டு வளர்ந்துருச்சுனாலும் மகசூல்ங்கிறதுக்காக தான் எல்லாமே இது நாங்கள் போட்டுட்ருக்கோம். நல்லபடியாக மகசூல் வரணும், அதிக எடையோடு வரணும் அப்படிங்கும்போது சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஷ் நீங்கள் கொடுங்க. இது எல்லாமே 100% நீரில் கரையக்கூடிய உரம் தான். உப்பு மாதிரி நீங்கள் தண்ணியில் போட்டதுமே கரைஞ்சிரும். கொடுக்கக்கூடிய அளவும் 50 கிலோ 100 கிலோன்னு கொட்ட தேவையில்லை. ஒவ்வொரு பயிருக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம 5 கிலோ 10 கிலோ அந்த மாதிரி குறைச்சி கொடுத்துக்கலாம். எல்லா விவசாயிகளும் கோஆப் மார்ட்டில் ஆர்டரில் வாங்கி பயன்படுங்க. எல்லா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்துலேயும் இது கிடைச்சிட்ருக்கு. அதையும் தேடிக்கிட்டு வாங்கி பயன்படுங்க. தேங்க்யூ.